கவிதையெல்லாம் பார்த்தோன்னா பிலாசபிக்கல் ஃபார்ம்ல இருக்கும். கவிதைக்குரிய அந்த இயல்புகள் எல்லாம் தகர்த்துட்டு இருக்கும். சிலது பார்த்தோன்னா வெண்பால் எழுதணும், களிப்பால் எழுதணும், எதுக மோனையோட எழுதணும் அப்படின்னாதே ரைமிங்கோட எழுதுனாதே நல்லா இருக்கும். அப்படின்னா அந்த கவிதையோட அந்த இயல்புகள்லாம் இருக்கும். அதெல்லாம் தகர்த்துட்டு ஒரே வரியில இருக்கும். அந்த பொருள் சுவை அவ்வளவு அருமையா இருக்கும். பார்த்தோம்னா இந்த ஆசை ஆசையை வாங்கினேன் புத்தர் சிலையை அப்படிங்கிற ஒரு கவிதை. அது பார்த்தோம்னா ஆசை ஆசையை எப்படி புத்தர் சிலையை வாங்க முடியும்? ஆசையை வெறுக்க சொன்னவர், ஆசையை துறந்தவர் தான் புத்தர். அவர் இந்த எண்முறை மார்க்கங்கள், நல்ல சிந்தனை, நல்ல அறிவு இதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னவர். அவர் சிலை எப்படி ஆசாசியா வாங்குறது? அவர் அந்த இயல்பவே வெறுத்தவர். அந்த புகழ்ச்சி இதெல்லாம் வருத்திருத்தையும் துறவர்த்தம் மேற்கொண்டவர். அந்த மாதிரி ஒரே ஒரு வரியில சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆணி அடிச்ச மாதிரி. அதை நம்ம ரொம்ப உறுத்தும், ரொம்ப யோசிக்க வைக்கும். அது மாதிரி நம்மோட ஒரு கவிதை வந்து எழுதுனேன். இந்த கலப்பு திருமணம் எதிர்ப்பவன் கையில் கலப்புறுத்த நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முன்னாடி சொன்ன விஷயத்துக்கு வந்து ஆசை ஆசையை வாங்கி புத்தர் சிலையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் நாலேஜ் வந்து இருந்தா போதும். அந்த மத ரீதியான ஒரு வரலாற்று ரீதியான ஒரு அறிவு இருந்தா போதும், புரிஞ்சுக்கலாம். இதுக்கு வந்து சயின்டிபிக் நாலேஜ் வேணும். கலப்புறுத்தம்னா என்னது, ஹைபிரிடைசேஷன்னா என்னது, அதுல எப்படி அந்த நாய்க்குட்டி உருவாக்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சாதே ஏன் எப்படி இந்த சமுதாயம் ஒன்னை ஏத்துக்கு ஒரு இனத்தை ஏத்துக்கிட்டு இன்னொரு இனத்தை ஏற்க மாட்டேது அப்படிங்கிறது புரியும். அது மாதிரி இந்த வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற ப்ராசஸ்க்கு வந்து இந்த நிகழ்வு வந்து E=mc² அப்படின்னு ஐன்ஸ்டீன் சொன்னா அந்த ஃபார்முலா கூட ஒத்துப்போம். இது வந்து உலக இயல்பு, உலகம் எப்படி இயங்குகிறத ஒரே வரியில ஒரு 2 லெட்டர் வச்சு சொன்ன ஒரு ஃபார்முலா தான் இந்த E=mc² ஃபார்முலா. இது எல்லா இடத்துலையும் நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். ஆனா இந்த மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலா பாக்குறப்ப ஏதோ சயின்டிபிக்கா அவங்க சொல்றாங்கன்னு தோணும். எல்லா இடத்துலயும் இது வந்து இருக்கும். உயிர் உள்ள பொருள்ல இருக்கும், உயிர் இல்லாத பொருள்ல இருக்கும். உயிர் இல்லாத பொருள்னு பார்த்தோம்னு வச்சுக்கோ, ஒரு பைக் இருக்கு. பைக் வந்து மாசு இருக்க ஒரு பொருள், மாசு இருக்க ஒரு பொருள் இருந்தா அதுக்கு வந்து மாசு இருக்கும். சரி, அதுல வந்து எனர்ஜியை நம்ம வந்து கிரியேட் பண்றோம், பெட்ரோல் போடுறோம், எனர்ஜி கிரியேட் பண்றோம். அது வந்து ரன் ஆகுதா? இயக்கம் இருக்கிற ஒரு பொருள்ல வந்து இந்த ரெண்டுமே இணைஞ்சுதே இருக்கும். மாசும் எனர்ஜியும் இணைஞ்சுதே இருக்கும். அது இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து இருக்கு. சக்தினா பவரு, சிவன்னா மாசு, இந்த ரெண்டும் சேர்ந்து இருந்தாத்தே அது வந்து இயக்கத்துல இருக்கு அப்படிங்கிறது. அதே இயல்பு வந்து இங்க நம்ம மனித குலத்திலையும் ஒரு உயிர்னு இருக்குன்னா அதுல வந்து இயக்கம் இருக்கணும்னா இந்த ஃபார்முலா ஒரு மாஸ் அது இருக்கணும், தென் எனர்ஜி இருக்கணும். ரெண்டும் சேர்ந்து அந்த கரெக்டா நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கப்பதே இந்த எனர்ஜி ஃப்ளோ கரெக்டா இருக்கணும். புரியுதா? எனர்ஜி ஃப்ளோ கரெக்டா இருக்கப்பதே நமக்கு உயிர் இருக்கு, இயக்கம் இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? எனர்ஜி சோர்ஸ், பிரைமரி எனர்ஜி சோர்ஸ் ஆஃப் யூனிவர்ஸ், நம்மளோட கேலக்சி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா சூரியன் தான். அங்கிருந்து வர அந்த எனர்ஜி ஃப்ளோ, எனர்ஜி சோர்ஸ் வந்து அப்படியே ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கும். தாவரத்துக்கு வரும், தாவரத்துல நமக்கு வரும், நம்ம இறந்ததுக்கு அப்புறம் புழுக்கள் சாப்பிடும். இந்த இயக்கம் இதை சொல்றது இந்த பயாலஜிக்கல் டேர்ம். இப்ப நம்ம சொல்றது வந்து பிசிக்கல் டேர்ம்ல சொல்றோம், அந்த பிசிக்ஸ் அந்த கனெக்ட் பண்ணி சொல்றோம். இதே பயாலஜி வைஸா சொன்னோம்னா இந்த மெட்டபாலிசம், இதை வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம்ல சொன்னோம்னா கெட்டபாலிசம் பிளஸ் அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் ஈக்குவல் டு மெட்டபாலிசம் வரும். இது இந்த ஐன்ஸ்டீனோட ஃபார்முலா கூட வரும். எப்படின்னு சொல்றேன். இந்த அதுக்கு முன்னாடி உயிர் உள்ள உயிரற்ற பொருட்களுக்கு இடையே உள்ள வேறுபாடு. உயிருள்ள பொண்ணா ஒரு பொருள் வந்து ஒரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துச்சுன்னா அது வந்து உயிருள்ள பொருள்னு சொல்லுவோம். ஒரு பேசிக் ஐடியா, புரியுதா? அப்ப தாவரங்கள் வந்து நகர மாட்டுது, அப்ப அதுக்கு உயிர் இல்லையா? இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து ரீப்ரொடக்ஷன்ஸ். ஒரு பைக்கு ஒரு சேர் இப்படி இருக்குன்னா இன்னொரு சேர் அதுல இருந்து வராது, அது ஆட்டோமேட்டிக்கா அதான் வராது. புரியுதா? அது வந்து இனப்பெருக்கங்கிறது உயிருள்ள பண்புகளுக்கு முன்னே பொருட்களுக்கு முன்னே உரியது. அதே மாதிரிதான் இந்த வளர்ச்சி. இப்ப பெட்ரோல் போடுறோம், வண்டியை ஓட்டுறோம்னா அவரோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிருமா? ஆகாது. ஆனா உயிருள்ள பொருள்ல வந்து அந்த சைஸ், செல்லோட எண்ணிக்கை கூட கூட அந்த சைஸ் வந்து பெருசாகிடும். வளர்ச்சி இதெல்லாம் அந்த உயிருள்ளதுக்கு மட்டும் உரித்தான பண்பு. புரியுதா? என்னதே அந்த ஃபார்முலா ஒத்து போனாலும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வர இருக்கும் பயாலஜிக்கும் அந்த பிசிக்ஸ் கடையில. புரியுதா? அதே மாதிரிதான் இந்த அனபாலிசம் பிளஸ் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்ததே மெட்டபாலிசங்கிறது. அதாவது சாப்பிட்டுக்கிட்டே உனையால இருக்க முடியாது, சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. அதே கழிவு நீக்கம் பண்ணாம உனையால இருக்க முடியாது. இவ்வளவுதே விஷயம். புரியுதா? அனபாலிசம்னா சாப்பிடுறது, ஒரு சாப்பிடுறது, எனர்ஜி எடுக்கிறது, அதுல பெருகிறது. கெட்டபாலிசம்னா கழிவு நீக்கம் பண்ணுது, எக்ஸ்கிரீட் பண்றது. எக்ஸ்கிரீட் பண்றப்ப அந்த பொருட்களை வந்து வெளியிட்டு இது பண்றோம். புரியுதா? அதுதான் கெட்டபாலிசம். ரெண்டும் சேர்ந்ததே மெட்டபாலிசம்.
அந்த ரெண்டுக்கு இடையில இருக்க இயக்கம் எனர்ஜி வந்து மாசா மாறுச்சுன்னா அனபாலிசம், இது வந்து மாசு வந்து எனர்ஜியா மாறுச்சுன்னா கெட்டபாலிசம். ரெண்டும் சைக்கிளிக்கா நடக்கிறப்பதே ஒரு உயிர் உனக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? உயிர் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இங்க பாரு, அனபாலிசம் அப்படின்னா வளர் மாற்றங்கிறது நம்மளை வச்சு அந்த வளர்ச்சியை வச்சு சொன்னோம்னா கொஞ்சம் பெருசா போகும். இது வந்து தாவரங்களை சொன்னோம்னு வச்சுக்கோ, உனக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும் எதுல? அனபாலிசத்துல. சைஸ் வந்து பெருசாகும். புரியுதா? இதுதான். இப்ப இங்க பார்த்தனா ஒரு ஃபார்முலா 6CO2 plus 12H2O gives C6H12O6 plus 6H2O plus 6O2. புரியுதா? இதை நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்து இதுக்கு ஆப்போசிட்டான ஒரு ரியாக்ஷன் ரெஸ்பிரேஷன் ரியாக்ஷன்ஸ். புரியுதா? இங்க என்னென்ன அப்சர்வ் ஆகுது? 6CO2 கார்பன் டை ஆக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணுது. 12H2O வாட்டர் மாலிகுல் வந்து அப்சர்வ் ஆகுது. என்ன ரிலீஸ் ஆகுது? கார்போஹைட்ரேட் எனர்ஜி மாலிகுல் வந்து உருவாகுது. புரியுதா? எப்படி உருவாகுது தெரியுதா? ஒரு பொருள் சிந்தசிஸ் ஆகுதா, அதுவே இது வந்து அனபாலிசம், வளர் மாற்றம். பிளஸ் 6H2O திருப்பி வந்துடுது, ஆக்சிஜன் மாலிகுல திருப்பி வந்துடுது. ஆக்சிஜன் தான் நம்ம வந்து பிரீத் பண்றோம். ஒரு பொருள் உருவாச்சா 6C6H12O6 குளுக்கோஸ் மாலிகுல் வந்து உருவாயிருக்கு. புரியுதா? எனர்ஜி வந்து மாசா மாதிரி உருவாயிருக்கு. இது வந்து எனர்ஜி வந்து மாசா மாதிரி இருக்கு. எங்க மாதிரி இருக்கு அப்படின்னா ஒரு வேர்டு, இதை போய் சர்ச் பண்ணி பாரு, குவாண்டம் ஈல்டு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. நம்ம சொல்றோம்ல, சூரிய ஒளி தான் இந்த ரியாக்ஷன்ஸ் போட்டோசிந்தசிஸ் தான் வந்துட்டோம். போட்டான்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் பயாலஜிக்கல் ரியாக்ஷன்ஸ். போட்டோசிந்தசிஸ் போட்டான்ஸ்க்கு இந்த சூரிய ஒளியில எல்லாம் இருக்கும். அது வந்து இங்க வந்து அப்சர்வ் ஆகி இந்த பொருளாலாம் மாறுது. இது அதே ஹெல்ப் பண்ணுது. அங்கதான் எனர்ஜி அப்சர்வ் ஆகுதா, இது வந்து வளர மாட்டோம். அதே ப்ராசஸ் ரெஸ்பிரேஷன். மாசு இங்க வந்து எனர்ஜி வந்து மாசா மாறுச்சு. சூரிய ஒளி வந்து ஒரு பொருளா மாறி, அந்த கப்பக்கிழங்கு, ரைஸ் இந்த மாதிரி பொருளா மாறி அதுக்குள்ள எனர்ஜி ஸ்டோர் பண்ணி இருக்கு. வளர மாட்டோம். சிதை மாற்றத்துல பார்த்தோன்னா மாசு இருக்க ஒரு பொருள், அதாவது இங்க உருவாச்சுல குளுக்கோஸ் C6H12O6, அதை அப்படியே ஒரு பொருளா எடுத்துக்கிட்டு 6O2 ரெஸ்பிரேஷன் பண்றப்ப அந்த இன்ஹேல் பண்றோம்ல, எனர்ஜி எரிக்கிறதுக்கு வந்து ஆக்சிஜனை திருப்பி எடுத்துக்கிறோம். அங்க வந்து CO2 எடுத்துக்கிட்டோம், எடுத்துட்டு ஆக்சிஜனை வந்து வெளியிட்டுச்சு தாவரங்கள். இங்க வந்து பார்த்தோன்னா ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். புரியுதா? 6H2. வளர் மாற்றத்தை ஏற்படுத்துறது தாவரங்கள், சிதை மாற்றத்தை ஏற்படுத்துறது நம்ம மனிதர்கள். புரியுதா? வளர் மாற்றம்னா ஒண்ணு பெருகும், எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகும், அப்சர்வ் ஆயிட்டு கொஞ்சம் எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும். புரியுதா? இங்க வந்து லாட் ஆஃப் எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த ரிலீஸ் ஆகிறப்பதே நமக்கு தேவையான எனர்ஜி வந்து கிடைக்கும். நம்மளே ஒரு என்ஜின் மானிக்கிட்டேன். இப்போ வந்து கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் என்ஜின் சொல்லுவாங்க. கோஎஃபிஷியன்ட் என்னரா பார்த்தோம்னா இந்த மைலேஜ் கொடுக்குன்னு சொல்றோம்ல, மைலேஜ் 1 லிட்டருக்கு 50-60 கிலோமீட்டர் கொடுத்தா நல்ல மைலேஜா, 1 லிட்டருக்கு 100 கிலோமீட்டர் கொடுத்தா நல்ல மைலேஜா? 100 கிலோமீட்டர். அதே மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா 2 பேருமே ஈக்குவலான சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆனா இவனுக்கு வந்து ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த எடுத்துக்கிற உள்வாங்குற அந்த கெப்பாசிட்டி, உடம்போட அந்த கெப்பாசிட்டி, சாப்பாடை எடுத்துக்கிற அந்த கெப்பாசிட்டி. சில பேருக்கு சாப்பிடுவாங்க, ஆனா டைஜஷன் ஆகாம, அப்சார்ப்ஷன் ஆகாம, அசிமிலேஷன் ஆகாம அப்படியே வெளியே வரும். இது வந்து அந்த என்ஜின் வந்து சரியில்லைங்கிற மாதிரி. புரியுதா? அந்த மாதிரி இந்த ப்ராசஸ் வளர் மாற்றமா எனர்ஜி வந்து அப்சர்வ் ஆகுது, கொஞ்சோண்டு எனர்ஜி தான் ரிலீஸ் ஆகும் அந்த ஃபர்தரா போறது. ஏன்னா 100% எந்த ஒரு பொருளையும் எனர்ஜியை நம்மளால மாற்ற முடியாது. இப்ப என்னது, திகை எரிச்சலாம், அடுப்புல புகை வராம திகை எரிக்கிறோமா, விறகு வச்சு கேஸ் வச்சாலும் புகம் கொஞ்சோன்னு வரும். ஏன்னா எந்த ஒரு பொருளையும் 100% எனர்ஜியை நம்மளால மாற்ற முடியாது. இதே லா. அதே மாதிரி இங்கேயும் இங்க வந்து எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. அது தேவை எனர்ஜி கொஞ்சம் தேவைப்படுது, ஆனா நிறைய எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இங்க வந்து நிறைய எனர்ஜி எடுத்துக்கிறோம், கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணிட்டு மிச்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது போட்டோசிந்தசிஸ். வளர் மாற்றம்னா எனர்ஜி அப்சார்ப்ஷன். அடுத்து பார்த்தோம்னா இந்த சைஸ் அது வேரி ஆகும், எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. இங்க வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பெண்ட் ஆகும், செலவு செய்வோம். புரியுதா? இதே வளர் மாற்றத்துக்கும் சிதை மாற்றத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடு. எனர்ஜி வந்து மாசா மாறிச்சுன்னா அனபாலிசம்,
மாஸ் வந்து எனர்ஜியா மாறுச்சுன்னா கெட்டபாலிசம். அனாபாலிசத்துக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த போட்டோசிந்தசிஸ் அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற சாப்பாடுகள் அந்த இதை எடுத்துக்கலாம். கெட்டபாலிசத்துக்கு வந்து மாசு வந்து எனர்ஜியா மாறும். புரியுதா? செல்லுலார் ரெஸ்பிரேஷன், செல்கள்ல நடக்கிறதுல ரெஸ்பிரேஷன், நம்ம ஒரு செல்லும் தனியா சுவாசிக்கும். இந்த பாக்டீரியா இதெல்லாம் சுவாசிக்கும். அப்போ வந்து எனர்ஜி மாசு வந்து எனர்ஜியா மாறி அதுக்கு தேவையான எனர்ஜியா மாறும். புரியுதா? இது வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நான் வந்து இண்டிகேட் பண்ணிருக்கேன். ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன்னா அதுல இதே மாதிரி தான் ஆக்சிஜன் இன்வால்வ் ஆகாது. வித்தவுட் ஆக்சிஜன்ஸ் த ரெஸ்பிரேஷன்ஸ் ஹேப்பன். அதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம்னா ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன் சொல்லலாம். த ஆப்சன்ஸ் ஆஃப் ஏர். ஏர் மீன்ஸ் ஆக்சிஜனோட அந்த பார்ட்டிசிபேஷன் அங்க இருக்காது. அதை வந்து ஏனோரோபிக் ரெஸ்பிரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இது பண்ற பாஸ் இல்ல அடிச்சு விடுறா.